உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். கேலக்ஸி மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதா? நம்ம எல்லாருமே என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கேலக்ஸி ஸ்பேஸ்ல ஃப்ளை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. சயின்ஸ் சொல்ற ஸ்டோரியே வேற. உண்மை என்ன தெரியுமா? கேலக்ஸி ஸ்டில் அங்கதான் இருக்கும். ஆனா ஸ்பேஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பலூன் எடுத்துட்டு அந்த பலூன்ல நம்ம ஒரு மார்க்கர்ல எல்லா இடத்துலயும் சுத்தி 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 டாட் வச்சுக்கலாம். நம்ம ஊதுறதுக்கு முன்னாடி அந்த பலூன்ல எல்லா டாட்ஸும் பக்கத்துல இருக்கும். நம்ம ஊதுறதுக்கு அப்புறம் அந்த டாட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஊத என்ன ஆகும்? விலகி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? சேம் கேலக்ஸி அதே மாதிரிதான். ஸ்பேஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆக கேலக்ஸி ரெண்டு கேலக்சிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா அதிகமாயிட்டே போகுது. இதனாலதான் கேலக்சிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஆனா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் மட்டும் ஆகல, ஆக்சலரேட்டும் ஆகுது. இந்த யூனிவர்ஸ் ஆக்சலரேட் ஆகுறதுக்கு யாரு புஷ் பண்றா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டார்க் எனர்ஜியா நம்ம யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு தெரியும். ஆனா அது ஸ்லோவாகுதா இல்ல ஃபாஸ்ட் ஆகுதா? லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா கிராவிட்டி எல்லாத்தையும் தடுக்கணும் இல்லையா? அப்போ வந்து யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறது ஸ்லோவாகணும். ஆனா உண்மை அது கிடையாது. அது வந்து இன்னும் ஆக்சலரேட் ஆகுது, இன்னும் ஃபாஸ்ட் ஆகுது. 98ல சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுதான். அதாவது ரெண்டு கேலக்சிஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்சலரேட்டும் ஆகுது அப்படின்னு. இந்த டார்க் எனர்ஜி ஸ்பேஸோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். அதாவது ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆக இந்த டார்க் எனர்ஜி அதிகமாயிட்டே போகும். அதாவது கிராவிட்டி இழுக்கிறத விட இந்த டார்க் எனர்ஜி புஷ் பண்றதா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது நம்ம யூனிவர்ஸோட ஒரு பிக் ரைப் ஸ்டேஜ் கூட வெரி சூன் கூட்டு போடலாம். இப்ப கரண்ட் ஸ்டேஜுக்கு இந்த எனர்ஜி வீக் ஆகிட்டே போறதை வந்து சில ரிசர்ச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. பட் அது இன்னும் தியரியா தான் இருக்கு, இன்னும் நாட் கன்ஃபார்ம்டு. இப்ப கரண்ட் சினாரியோ படி இந்த எக்ஸ்பான்ஷன் இன்னும் ஃபாஸ்டரா தான் இருக்கு. இது மாதிரியான பிசிக்ஸ் ஃபேக்ட்ஸை வெறும் 60 செகண்ட்ஸ்ல கத்துக்கலாம்.